Hello viewers, welcome to Dharni Krishan's Easy Diet. நம்ம இன்னைக்கு பேச போகிறது அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸை பற்றி. அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்னா என்ன? இது பேசிக்காக ஈஸியாக உங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க ஃபுட் இண்டஸ்ட்ரி. அண்ட் அதில் பேக்கெட்டில் பின்னாடி பார்த்தீங்கன்னா இமல்சிஃபையர், ஸ்டெபிலைசர், இந்த மாதிரி எது நம்மளோட உணவு, அதாவது கிச்சனில் இல்லையோ அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மற்ற உணவை தவிர. ஸோ இதை நம்ம எப்பாவது சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை. இதில் அடுத்த பிரச்சனை என்னென்னா, மோஸ்ட் அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸில் நிறைய கொழுப்பு சத்து இருக்குது, நிறைய சர்க்கரை இருக்குது, நிறைய உப்பு இருக்குது. ஸோ உப்பு சத்துனா சோடியம் சத்து நிறையா இருக்குது. ஸோ இது மூணுமே ஹையாக இருக்கிறதுனால இது ஜாகிரதையாக இருக்கணும். இப்போ என்ன எக்ஸாம்பிள், இப்போ அரிசியை கைக்குத்தல் அரிசியாக விற்றா அது ப்ராசஸ் தான், பட் இந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் கிடையாது. இதே அரிசியை எடுத்து நம்ம உப்புமா பண்ணுறதுக்கு ரெடியாக எல்லாம் வச்சு அதில் எல்லாம் போட்டு ஒரு இன்ஸ்டன்ட் தண்ணி ஊற்றினா உடனே உப்புமா அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த விஷயம் அல்ட்ரா ப்ராசஸ்ட். ஏன்னா அதை ஏற்கனவே குக் பண்ணி அதை ஈஸியாக பண்ணுற மாதிரி பண்ணி, அண்ட் அதில் பார்த்திங்கன்னா உள்ள இமல்சிஃபையர், ஸ்டெபிலைசர் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, பன்னு, கேக்கு எது எடுத்தாலும் இந்த இமல்சிஃபையர் இருக்கும், எது பேக் பண்ணி விற்கிறாங்க. இதே ஃப்ரெஷ்ஷாக ஒரு பேக்கரியில் இல்லை நீங்களே செஞ்சிங்கன்னா அது கூட ஒரு 2-3 நாளில் கெட்டு போயிடும். பட் இது பேக்கெட்டில் போட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் 3 மாதம் 4 மாதம் கொடுக்குறாங்க. ஒரு கேக்கு கூட அது முட்டை போட்டு கூட செஞ்சுருக்கு, அது எப்படி அவ்வளோ நாள் நிற்குது? அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. சரிங்க, அது யூஸ் பண்ணுறாங்க, அதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கேலரி ஜாஸ்தி இருக்கிறதுனால நம்ம ஊரில் நிறைய ஓவர் வெயிட், ஒபேசிட்டி இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுச்சு. இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிங்களேன், ஒரு கோகோனட் மில்க் இல்லை ஆமண்ட் மில்க், இது வீட்டில் செய்யணுன்னா நம்ம தேங்காவை அரைச்சி அதை புழிஞ்சு அதை எடுத்தால் கூட உடனே யூஸ் பண்ணாட்டா அது திரிஞ்சு போயிடும். ஆமண்ட் மில்க் கூட நம்ம ஆமண்டை ஊற வச்சு வீட்டில் செஞ்சால் அது கொஞ்ச நாளில் ஒரு ஈவன் 2-3 ஹவர்ஸில் அது கூட கெட்டு போயிடும். ஸோ இதை பேக்கெட்டில் போட்டு இல்லை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு விற்கிறாங்கன்னா இதில் என்னெல்லாம் ஆட் பண்ணுறாங்க, பட் அதாவது ஓகே, பட் இதுக்கும் மேலே இந்த மாதிரி ஈஸி டு ஈட் பிஸ்கெட்ஸ், குக்கீஸ், கேக்ஸு, அதை தவிர ப்ரீ-ப்ரிப்பேர்ட் மீல்ஸ். இப்போ ஒரு பேக்கெட்டில் உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அப்படின்னு கொடுப்பாங்க, இல்லை சிக்கன் மசாலா அப்படின்னு கொடுப்பாங்க. இது வெறும்னே நீங்கள் அப்படியே சுட வச்சு சாப்பிடலாம், அது ஆல்ரெடி குக்ட் அப்படிம்பாங்க. இது டெஃபினட்டாக அல்ட்ரா ப்ராசஸ்ட். ஏன்னா சிக்கன் இல்லை நம்ம பன்னீர் ரெண்டுமே கெட்டு போகிற விஷயம். இதை மசாலாலாம் போட்டு செஞ்சால் நம்ம வீட்டிலே ஒரு 4 ஹவர் ஆனால் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும்னு சொல்கிறோம். இதை ஒரு பேக்கெட்டில் போட்டு எக்ஸ்பைரி டேட் போட்டு விற்கிறாங்கன்னா இதில் டெஃபினட்டாக மற்ற எல்லாம் ஆட் பண்ணுறாங்க, அது கெட்டு போகாத இருக்கிறதுக்கு. அண்ட் நீங்கள் வெறும்னே சுட வச்சு சாப்பிடுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம சாப்பிட்றதே ஒன்று, இது சீப் ரொம்ப. இப்போ பிஸ்கெட்லாம் ஒரு சின்ன பேக்கெட் 10 ரூபா கிடைக்குது, இல்லை 15 ரூபா கிடைக்குது, இல்லை 5 ரூபா கூட 2 பிஸ்கெட், அதனால நிறைய வாங்குறாங்க. இதே ஒரு பழம் வாங்கி சாப்பிடுங்கன்னா கொய்யா பழம் கூட ஒன்று 4 ரூபா, இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தால் 15 ரூபா, அதுக்கும் பெருசாக இருந்தால் 50 ரூபா, 100 ரூபா, அந்த அளவுக்கு போகுது. ஸோ நேச்சுரல் ஃபுட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ், இது சீப்பாக இருக்குது. ரெண்டாவது, இது பாக்கெட்டில் வச்சுக்கலாம், பேக்கில் வச்சுக்கலாம், எங்கே வேணால் போய் சாப்பிட்லாம். இதனால நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா முன்ன 1960s 70s அந்த டைமில் மேல்நியூட்ரிஷன்னா ஒபேசிட்டியும் இருக்கலாம், அண்டர் நியூட்ரிஷனும் இருக்கலாம். ஸோ முதல்ல இருந்தது டெஃபிஷியன்சிஸ், விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி, ப்ரோட்டீன் கால்சியம் மால்நியூட்ரிஷன், அந்த மாதிரி நிறையா இருந்தது. இப்போ ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட் ஆகிட்டோம். நிறைய ஓவர் வெயிட், இந்த மாதிரி ப்ராப்ளமில் வர மேல்நியூட்ரிஷன். இதுக்கு மூல காரணம் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது உணவு, இதை நம்ம எடுத்து உடனே சாப்பிட்டுடுறோம், அண்ட் நிறைய வேற சாப்பிட்டுடுறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை விட்டுடுறோம், இதெல்லாம் சாப்பிட்றோம். இதில் வேறு என்ன பிரச்சனைன்னா, அந்த யூஸ் பண்ணுற எண்ணெய் வெண்ணெய் கிடையாது, இல்லை நல்ல எண்ணெய் கிடையாது. இதில் பாம் ஆயில் இல்லை அந்த மாதிரி ஹை டிரான்ஸ் ஃபேட்ஸ் இருக்கிற எண்ணெய்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது.
அதனால இதனாலையும் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா வனஸ்பதி ஆயில் நிறைய வீட்டில் இப்போ வாங்கிறது இல்லை. ஏன்னா அது சாப்பிட்டா கட்டாயம் உங்களுக்கு இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம். பட் இந்த மாதிரி விஷயத்தில் யூஸ் பண்ணுறாங்களா? உங்களுக்கு பிடிச்ச பஃப்பில் இல்லை இந்த மாதிரி லேயராக எது நீங்கள் வாங்குறீங்களோ பரோட்டா இதிலெல்லாம் டெஃபினட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஹெல்த்தி கிடையாது. சரி, இது சாப்பிட்டா என்னங்க, இப்போ கொஞ்சம் வெயிட் போட அவ்வளோதானே? அது மாத்திரம் இல்லைங்க. ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட இதில் இன்ஃப்ளமேஷன் பாடிக்குள்ளே அதனால டயபெட்டிஸ், ஓவர் வெயிட் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது. பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் இதெல்லாம் நிறைய வருது. ஏன்னா ஒன்று வெயிட்டை ஏற்றுது, ரெண்டாவது கொழுப்பு சத்தை ஏற்றுது உடம்புக்குள்ளே. அண்ட் இதில் சோடியம் சத்து நிறையா இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர், சுகர் நிறையா இருக்கிறதுனால கேலரி ஜாஸ்தியாகி வெயிட்டு போட்டு அதனால ப்ரீ டயபெட்டிஸ் அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஜாகிரதையாக இருக்கணும். எந்த பேக்கெட் எடுத்தும் பின்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிச்சனில் இல்லாதது அதில் இருக்கோ அதை சாப்பிடலாம். பட் எப்பாவது சாப்பிடுங்க. அதை ரெகுலர் உணவாக வச்சுக்காதுங்க. இது எப்பாவது சாப்பிட்டா ப்ராப்ளமே கிடையாது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.